இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய் வச்சு ஒரு காரசாரமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 10, பூண்டு பல் 10, இந்த சைஸ் புளி எடுத்து நான் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். வரமிளகாய் 10 சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கல் உப்பு தேவைக்கேற்ப, மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி ஜிக்ஸாக்காக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா உள்ளே கோட் ஆகும். இங்கே வந்து நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், மல்லித்தூள், புளி கரைசல் அதோடு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை இப்போ இந்த கத்திரிக்காயோட கோட் பண்ணிப்போம். இங்கே ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம மசாலா தடவுனதை இந்த தவாவில் வச்சுருக்கேன். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். மிதமான தீயில் வச்சு தான் திருப்பி போட்டு எடுக்கணும். இடையில திருப்பி விடணும். மசாலா வந்து உதிர்ந்து போகும். நான் அதுக்கு மசாலா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுருக்கேன். இங்கே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இடையில குத்தி விட்டுக்கிங்க. அப்போ தான் மசாலா கடைசி வரைக்கும் சோறும். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பின்னாடி சைடும் வேகும். நல்லா வெந்துருச்சு. நான் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே நான் மேலே அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். அருமையான காரசாரமான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.